ஓம் சாந்தி. 17/6/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தனக்கு தானே நன்மை செய்து கொள்வதற்காக அனைத்து வகையான பத்தியத்தை கடைபிடியுங்கள். மலராக மாறுவதற்காக தூய்மையானவர்களின் கைகளினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவை சாப்பிடுங்கள். கேள்வி: நீங்கள் குழந்தைகள் இப்போது இங்கிருந்தே எந்த ஒரு பயிற்சியை செய்கிறீர்கள், அது நம்முடன் 21 பிறவிகள் வரை இருக்கும். பதில்: சதா உடல் மற்றும் மனதினால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் இப்போது இங்கிருந்தே செய்கிறீர்கள். நீங்கள் ததீச்சி முனிவரை போன்று யக்ஞ சேவையில் எலும்புகளையும் கொடுக்கிறீர்கள். ஆனால் இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. தன்னுடைய உடலை பலவீனமாக்கிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் யோகத்தின் மூலமாக 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக மாறுகிறீர்கள். அதனுடைய பயிற்சியை இங்கிருந்தே நீங்கள் செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றால் ஆசிரியர் கூட மாணவர்களை நோக்கி பார்க்கிறார். ரோஜா மலர் எங்கே, முன் வரிசையில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்று. இங்கே கூட தோட்டத்தில் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என்றால் அவர் பார்க்க வேண்டும் அல்லவா? பாபாவை பாக்வான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அப்ப அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அவர்தான் தோட்டத்திற்கு எஜமானர். அந்த தோட்டத்திற்கு சொந்தமானவரை தான் அழைக்கிறார்கள். அதாவது இந்த முள்காட்டை முடித்துவிட்டு மலர் தோட்டத்தினுடைய நாற்று நடுங்கள் என்று. குழந்தைகளாகிய உங்களுக்கு நடைமுறையில் இப்பொழுது தெரியும் எப்படி முள்ளிலிருந்து மலராக மாறுவதற்கான நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று. உங்களிலும் கூட மிகவும் குறைவானவர்கள்தான் இந்த விஷயங்களை சிந்திக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதுவும் தெரியும், அவர் தோட்டத்துக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார், படகோட்டியாகவும் இருக்கிறார், அனைவரையும் அழைத்து செல்கிறார். மலர்களை பார்க்கும் பொழுது தந்தைக்கு மகிழ்ச்சியாகிறது. நாம் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்த ஞானமாக இருக்கிறது என்று பாருங்கள். இதை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய புத்தி தேவை. நாம் மலராக மாற வேண்டும் என்றால் தூய்மையானவர்களினுடைய கைகளினால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட வேண்டும். அதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதாவது பாபா சொல்றாங்க, தூய்மையானவர்களுடைய கையில நம்ம சாப்பிடணும். அது எப்படி பாபா அப்படின்னு எல்லாம் நம்ம எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் பாபா. அதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் தேவதையாக மாறுகிறீர்கள் என்றால் இதில் இந்த பத்தியம் அவசியம் தேவை. எந்த அளவிற்கு பத்தியம் வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும். அதிகமாக பத்தியம் வைக்க வேண்டும் என்றால் அதில் உழைப்பும் கூட இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா வழியில நமக்கு பசிக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கையில சாப்பாடு நாமளே சமைச்சு வச்சிருக்கணும். அதுக்கு பாபா புரிய வைக்கிறார். வழியில் பசிக்கும் என்றால் உணவு கைகளில் இருக்க வேண்டும். இதைதான் யோக பலம் என்று கூறப்படுகிறது. ததீச்சி முனிவரை போன்று எலும்புகளை கொடுக்க வேண்டும். இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. யோகத்தினால் நீங்கள் 21 பிறவிகளுக்காக ஆரோக்கியமானவர்களாக மாற வேண்டும். இங்கேயே இந்த பயிற்சி செய்ய வேண்டும். சிவ் பாபாவை சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லப்படுகிறது. ராவணனை சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லுவார்களா என்ன? அப்படி இருந்தால் ஏன் ராவணனை எரிக்கிறார்கள்? பாபா எங்களுக்கு தாரணை ஆகுவதில்லை என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். அதற்கு பாபா கூறுகிறார், அட அப்பா மற்றும் ஆஸ்தி, அலஃப் மற்றும் பே, இது மிகவும் எளிமையானதல்லவா? அப்பா தந்தைதான் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது ஆஸ்தி கிடைக்கும் என்று. பாரிஸ்டர் படிப்பு படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள்,
நாளை நாம் பாரிஸ்டராக மாறுவோம் என்று. அதாவது வக்கீல் படிப்பை பத்தி சொல்றார் பாபா. இன்னைக்கு படிக்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க நினைப்பாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு வக்கீல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்று படிக்கிறீர்கள் என்றால் நாளை உடலை விட்டவுடன் அரசாட்சியில் சென்று பிறப்பெடுப்பீர்கள். நீங்கள் எதிர்காலத்திற்காக பலனை அடைகிறீர்கள். இங்கு படித்துவிட்டு நாம் சென்றோம் என்றால் நம்முடைய பிறவி சத்தியுகத்தில் இருக்கும். பிரின்ஸ் பிரின்சஸ், இளவரசன் இளவரசியாக மாறுவதுதான் நம்முடைய குறிக்கோள் அல்லவா? இது ராஜயோகம் அல்லவா? பாபா, எங்களுடைய புத்தி திறப்பதில்லை என்று பாபாவிடம் கூறுகிறார்கள். அப்ப பாபா என்ன சொல்லுவாங்க? இது உன்னுடைய அதிர்ஷ்டத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்று கூறுவார். நாடகத்திலும் கதாபாத்திரம் அவ்வாறுதான் இருக்கிறது. ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாறுவதற்காக அனைவரும் உரிமையாளர்கள்தான். ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறது அல்லவா? சிலர் கூறுகிறார்கள், ஈஸ்வரிய சக்தி இருக்கிறது என்றால் அனைவரையும் ராஜாவாக மாற்ற வேண்டும் தானே என்று. நிறைய பேர் கேட்பாங்க, ஈஸ்வரன் கிட்ட சக்தி இருக்கு அப்படின்னா எல்லாரையுமே ராஜாவா மாத்திடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாபா சொல்றாரு, இவ்வாறு இல்லை, அனைவரும் ராஜாவாக மாறிவிடுவார்கள் என்று. பிறகு பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள்? இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறதல்லவா? சிலர் கூறுகிறார்கள், பாபா பீடி பிடிப்பது விட முடியவில்லை என்று. அதுக்கு பாபா என்ன சொல்லுவாங்க? கேட்டா என்ன சொல்லுவாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, சரி, உங்களுக்கு பீடி பிடிக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா பீடி பிடிங்க அப்படிங்கிறார் பாபா. அதாவது நீங்க பத்தியத்தின் படி நடக்கவில்லை என்றால் கீழே விழுவீர்கள். இது தனக்குத்தானே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? நாம் தேவதையாக மாறுகிறோம் என்றால் நம்முடைய நடத்தை, சாப்பாடு, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அனைவரும் கூறுகிறார்கள், நாங்கள் லக்ஷ்மியை அல்லது நாராயணனை மணப்போம் என்று. நல்லது, தனக்குள் பார்த்து கொள்ளுங்கள், அவ்வாறான குணம் எனக்குள் இருக்கிறதா? நான் பீடி பிடிக்கிறேன், பிறகு நாராயணனாக எப்படி மாற முடியும்? பாபா கூறுகிறார், தேவதையாக மாறக்கூடிய குழந்தைகள் உள்நோக்கு முகமுடையவர்களாகி தனக்குத்தானே பேசுவார்கள். அதாவது நாம் தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம், அப்பொழுது நம்முடைய நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. நாம் தேவதையாக மாறுகிறோம் என்றால் குடிப்பழக்கம் நமக்குள் இருக்கக்கூடாது, பீடி பிடிக்க முடியாது, விகாரத்தில் செல்ல முடியாது, தூய்மையற்றவர்களுடைய கைகளினால் நாம் சாப்பிட முடியாது. இல்லை என்றால் நம்முடைய மனநிலையின் மீது மிகுந்த ஒரு தாக்கம் ஏற்படும். இந்த விஷயங்கள் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நாடகத்தினுடைய ரகசியத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. இது நாடகம். அனைவரும் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரதாரிகள். ஒரு மாமரத்தை வெரைட்டி மரம் என்று கூற முடியாது, அதில் மாம்பழம்தான் இருக்கும். இது மனித சிருஷ்டியினுடைய மரம் என்று கூறும்போது இதனுடைய பெயர் வெரைட்டி தர்மங்களுடைய மரமாகும். விதை ஒன்றுதான், மனிதர்களுடைய அந்த வெரைட்டி, அதாவது விதவிதமா பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும். இப்படி இல்லை, முரளி கேட்டாலும் சரி, முரளியை கேட்கவிட்டாலும் சரி என்று. இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தி வெளியில் ஓடுகிறது. சிலர் நேரடியாக முரளியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அவ்வாறும் இருக்கிறார்கள். முரளிக்காக ஓடோடி வருகிறார்கள். பகவான் படிப்பிக்கிறார், அப்போது இவ்வாறான படிப்பை விட வேண்டுமா என்ன? அதுக்கு பாபா இன்னைக்கு டேப் ரெக்கார்டரை பத்தி சொல்றார். டேப் ரெக்கார்டர் துல்லியமாக பதிவு செய்கிறது, அதை மீண்டும் போட்டு நாம் கேட்க வேண்டும். பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை வாங்கி கொடுக்கலாம், அதாவது டேப் ரெக்கார்டர் அவங்க வாங்கி கொடுக்கலாம். அப்போ ஏழைகளும் அதை கேட்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்பொழுது எத்தனை பேருக்கு நன்மை நடக்கும்? ஏழை குழந்தைகள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை மிகவும் உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும். பாபா குழந்தைகளுக்காக வீடு கட்டுகிறார், அதாவது பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா பாபா குழந்தைகளுக்காக தான் கட்டுறாங்க. ஏழை குழந்தைகள் 2 ரூபாய் மணி ஆர்டர் செய்கிறார்கள். பாபா இதில் 1 ரூபாய் அந்த கட்டிடத்திற்காக ஈடுபடுத்துங்கள், 1 ரூபாய் யஜ்யத்தில் கொடுங்கள் என்று உண்டியை நிரப்பக்கூடியவர்களும் இருப்பார்கள் அல்லவா? பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏழை குழந்தைகள் அவங்க அதிர்ஷ்டத்தை நிறைய உருவாக்கிக்கிறாங்க,
ரூபாய் அனுப்பி ஒன்று வந்து யஜ்ய சேவைக்காக பயன்படுத்துங்க, ஒன்று கட்டிடம் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்காக அந்த ரூபாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுக சிறுக அவங்களுடைய அந்த ஒரு பங்களிப்பை பாபா வீட்டுக்காக கொடுக்குறாங்க. சுதாமாவினுடைய உதாரணம் இருக்கிறதல்லவா? ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்து விட்டது. இந்த விஷயங்கள் கூட வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்றவாறுதான் உங்களுக்கு தெரியும். பாபா கூறுகிறார், நான் போலாநாத், கள்ளம் கபடமற்றவன். இந்த தாதா அதாவது பிரம்மா பாபாவும் கள்ளம் கபடமற்றவர். போலாநாத் அதாவது கள்ளம் கபடமற்ற சிவதந்தை என்று கூறப்படுகிறது. ஆகையினால்தான் அவரை அதாவது ஒப்பந்ததாரர், ரத்தின வியாபாரி அல்லது மந்திரவாதி என்று கூறப்படுகிறது. நீங்கள் உலகத்திற்கே எஜமானர்களாக மாறுகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்நோக்கு முகமுடையவராகி தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். நான் தேவதையாக மாறப்போகிறேன் என்றால் என்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்று, எந்த ஒரு அசுத்தமான உணவை சாப்பிடவில்லை தானே என்று பார்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய எதிர்காலத்தை 21 பிறவிகளுக்காக உயர்ந்ததாக மாற்றிக்கொள்வதற்கு சுதாமாவினுடைய உதாரணம் போல நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கள்ளம் கபடமற்ற போலாநாத் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். படிப்பிற்காக எந்த ஒரு சாக்குப்போக்கும் சொல்லக்கூடாது. வரதானம். ஆதி மற்றும் அனாதி சுரூபத்தின் நினைவின் மூலமாக தன்னுடைய உண்மையான சுய தர்மத்தை தனதாக்கி கொள்ளக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆகுக. பிராமணர்களுடைய உண்மையான சுய தர்மம் பவித்ரதா, தூய்மை. அப்பவித்திர தன்மை அதாவது தூய்மையற்ற தன்மை பரதர்மம் ஆகும். அதாவது அது நம்முடைய தர்மம் இல்லை. சுய தர்மம் அப்படின்னா அது நம்முடைய தர்மம். தூய்மை தான் நம்ம சுய தர்மம். தூய்மையற்ற தன்மை அது நம்முடைய தர்மம் கிடையாது, பரதர்மம். இந்த தூய்மையை தனதாக்கி கொள்வதற்கு மனிதர்கள் கடினம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு அது மிகவும் எளிமையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் சதா தூய்மைதான் என்ற நினைவு இப்போது உங்களுக்கு வந்திருக்கிறது. அனாதி சுரூபம் தூய்மையான ஆத்மா மற்றும் அனாதி சுரூபம் தூய்மையான தேவதையாகும். இப்போது இந்த கடைசி பிறவியும் கூட தூய்மையான பிராமண வாழ்க்கை. ஆகையினால் தூய்மைதான் பிராமண வாழ்க்கையினுடைய ஆளுமை தன்மையாகும். யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் யோகி ஆவார்கள். ஸ்லோகன். சகஜ யோகி என்று சொல்லிவிட்டு கவனக்குறைவை கொண்டு வராதீர்கள், சக்தி ரூபமாக மாறுங்கள். அதாவது நான் சகஜ யோகி, சகஜமா முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனக்குறைவா இருக்கக்கூடாது. நம்ம சக்தி ரூபமா மாறணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இன்றைய அவ்யக்த சமிக்கை. ஆத்மீக மனநிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். உள்நோக்கு முகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சதா சுகமாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களை எந்த ஒரு விதமான வெளி கவர்ச்சிக்க முடியாது. ஒருபோதும் மனம் கூறக்கூடிய வழி, பிறர் கூறக்கூடிய வழி அவர்களை கவர்ச்சிக்க முடியாது. உள்நோக்கு முகமாக இருக்கக்கூடியவர்கள் சதா சுகமாக இருக்கக்கூடியவர்கள். சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளலுடைய குழந்தைகள் மாஸ்டர் சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள். வெளிநோக்கு முகத்திலிருந்து விடுபட்டும் இருப்பார்கள். ஓம் சாந்தி.
சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே. தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.